தேவைப்படும் பொழுது அந்த ஏர்போர்ட்ல மதுரை வரதுக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட் தேவைப்படும் பொழுது பிரஸ் வந்து அவரே சந்தித்தாரு. என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையோ இல்ல எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க வந்து மந்த்லி ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க கேட்கறது இல்ல. ஊட்டியில கொஸ்டின் கேட்கறாங்க முதலமைச்சரை பார்த்து, சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு? என்ன அழகான கொஸ்டின். ரைடு போயிட்டு இருக்கு, வகுப்பு பிரச்சனை இருக்கு. நான் உங்க மீடியா நண்பர்கள் என்ன சொல்றாங்க, சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு? அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார்? என்ன திட்டம், ஏது திட்டம், அதெல்லாம் கிடையாது. நிறைய திட்டங்கள், அவரு நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம். எஸ், இந்த மாதிரி தான் இவங்கள கேள்வி கேட்கணும். இப்படி கேள்வி கேட்காம இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு நம்ம தான் என்னமோ இருக்கிறதுலே பெரிய ஆள் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துடுது. நான் இவங்கன்னு சொல்கிறேனே, இந்த யார் இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியா பர்சன், வேறு யாரும் கிடையாது. ஒட்டுமொத்த மீடியா பர்சனையும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த மாதிரி தற்கொலையாக இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி சார்ந்து வேலை பார்க்கக்கூடிய மீடியா பர்சன்ஸை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம நாடுன்னு இல்லை, பொதுவாகவே உலக நாடுகளில் ஒரு 4 விஷயங்கள் யாருடைய கண்ட்ரோலும் இல்லாமல் இருக்கணும். உதாரணத்துக்கு தேர்தல் கமிஷனாக இருக்கணும், அப்புறம் சட்டம் ஒழுங்கு, அப்புறம் அந்த மீடியா துறை. இவங்க வந்து அவங்களுடைய நடுநிலையாக இருக்கணும். தப்பு பண்ணுறவங்கள தட்டி கேட்கணும், நல்லது பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு சோர்ஸஸாக இவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் குற்றங்கள் குறையும், கரப்ஷன் குறையும், அயோக்கியர்கள் வந்து தப்பு செய்ய பயப்படுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பட் இதெல்லாம் இங்கே யாருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கரெக்ஷன் பண்ணுறவனுக்கும், ஆட்சியில் இருக்கவனுக்கும், அதிகாரத்தில் இருக்கவனுக்கும், அவனுக்கு கூல கும்பிடு போடுறதுக்கும் தான் இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க. எங்கேயாவது 1-2 இடத்துல தான் அத்திப்பூத்த மாதிரி ஒரு நல்ல தீர்ப்புகள் நமக்கு கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக பொள்ளாச்சி கேஸுக்கு கிடைச்ச மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மீடியா பர்சன் நம்ம என்ன வேணால் கேட்கலாம், ஆனால் என்ன வேணால் கேட்கலாம், இவங்க பதில் சொல்லி தான் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி தலையில் கொட்டு வச்ச மாதிரி ஆத வச்சு நான் கேட்டது. ஐ அப்ரிஷியேட் இட். இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு பெண் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சா இல்லை மூவி ரிலீஸான்னு தெரியல, அதில் வந்து அவங்க போட்டிருந்த உடையை பற்றி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுப்பார், பத்திரிகை ரிப்போர்ட்டர். அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர் நான் திட்டி தான் வீடியோ போட்டிருந்தேன். உனக்கு என்ன, அவங்க என்ன எப்படி ட்ரெஸ் பண்ணி தான் உனக்கு என்ன, அவங்க சாரி தானே கட்டியிருக்காங்க, இப்படி இந்த ஒரு கேள்வி நீ கேட்கணுமா அப்படின்னு சொல்லி நானே கோவப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதற்கு இன்றைக்கி பதில் ரிப்ளை வீடியோவாக அவங்களே ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் அவங்க ரிப்ளை போன வீடியோவாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் இங்கே மேட்ரு அது கிடையாது. அந்த ரிப்ளை பண்ணும்போது இந்த மீடியா பீப்புள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். வந்திருக்காங்களா? லாஸ்ட் டைம் ஒரு क्वेश्चन கேட்டேன் சார். என்ன ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சம்மருக்கு இது மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு காட்டு வாங்கிட்டு வந்திருக்கியாமா அப்படின்றதா நீங்க கேட்ட கேள்விக்கான பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு 5 செகண்ட்ல புரிஞ்சுது. இதுக்கு என்ன ஆரம்ப புள்ளி நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா, கோமாளித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நடிகர் என் கழுத்துல மாலை போட ட்ரை பண்ண அப்பவே எல்லாரும் சொன்ன மாதிரி நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பிடிச்ச ஜெயில உட்கார வச்சிருந்தாலோ இல்ல அந்த நடிகரோட கண்ணத்தை அந்த மேடையிலே பழுக்க வச்சிருந்தாலோ இது இந்த வரைக்கும் வந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களை மாதிரியான சில ஆண்கள் உங்க பலத்தை என்கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதை தப்பா பேசலையா? என்ன சார் தப்பா இருக்க சொல்லுங்க, என்ன தப்பா இருக்க சொல்லுங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு பதில் கொடுக்குறாங்க. அன்னைக்கே அவங்களால பதில் கொடுத்துருக்க முடியும். பட் அவங்களுக்கு அவங்களுடைய வேலை என்ன அப்படின்றது நல்லா தெரியும். அந்த இடத்துல ஒரு சண்டையோ சச்சரவோ வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் மேடை நாகரிகம் கருதி அவங்க வந்து அந்த இடத்துல பொலைட்டாக அவங்க வந்து அந்த கேள்வி வந்து சாமர்த்தியமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் பயங்கர சங்கடத்தோட. பட் இந்த மாதிரி ஒரு சங்கடமான கேள்விகளை கேட்க வேண்டிய அவசியம் இந்த நிருபர்களுக்கு எங்கே வருது அப்படின்றதான் கேள்வி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பேசும்போது எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் எந்திரிச்சு வந்து இவங்களை வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இப்போ வந்து பேசலாம், நீங்கள் எப்படி அவர் வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்றது கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, அன்னைக்கு அந்த ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அதே தான் அவங்க கேட்குறாங்க. அன்னைக்கு அந்த ரிப்போர்ட்டர் கேட்கும்போது நீங்களாம் எங்கடா போனீங்க, இங்கே தானே இருந்தீங்க, ஏன் நீங்கள் கேட்கல, ஏன் இந்த மாதிரி தவறான கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே அவரை பற்றி கேள்வி கேட்கல. ஆனால் இன்றைக்கி இவங்க இந்த ரிப்போர்ட்டர்ஸை பற்றி ஒரு கேள்வி கேட்டவுடனே நீங்கள் ஏன் இப்படி கேட்டீங்கன்னு கேட்டதுக்கு இவங்க எல்லாம் கொந்தளிச்சுட்டு வராங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம என்ன வேணால் கேட்போம், ரிப்போர்ட்டர்ஸ் நாங்கள் என்ன வேணால் கேட்போம், நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். என்னமோ இவங்க அப்பா விட்டு சோத்தை வாங்கி நம்ம திங்கிற மாதிரி, புரியுதுங்களா? இவங்களுக்கு
ஒருத்தர்கிட்ட கேள்வியை கேட்டு பதில் சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் அவருடைய உரிமை அப்படின்றது இவங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல. இவங்களுக்கு ரிப்போர்ட்டர்னால் இவங்க கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. ஏன்னா இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தானே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது காலங்காலமாக அப்படி தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் விடுதலை படம் வெற்றிமாறன் எடுத்தாப்புல அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் போடணும் அப்படின்றதே அந்த படத்தில் மிக தெளிவாக காமிச்சிருப்பார். அப்போ அதுதான் மக்கள்கிட்ட போய் ஃபீட் ஆகும். அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நியூஸில் என்ன சொல்கிறாங்க, பேப்பரில் என்ன போடுறாங்க, இது மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேருமே ஒழிய உண்மையான நிலவரம் என்ன, கலவரம் என்னன்னு தெரியாது. இப்போ வீரப்பன் போன்ற ஒரு ஒருத்தர் சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லி அவர் கொண்டாங்க. அவர் ஆனால் அந்த சந்தனத்தை கடத்தி எங்கடா வச்சார்னு கேட்டால் இன்னி வரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது. புரியுதுங்களா? அந்த சந்தன கடத்தல் பண்ணார், அந்த தொழில் பண்ணுறதுக்கு உடந்தையாக இருந்திருப்பாங்கள்ல அதிகாரிகளோ இல்லை மினிஸ்டர்ஸோ எம்எல்ஏவோ இருந்திருப்பாங்கள்ல, அவங்களாம் எங்கடா போனாங்க, அவங்களாம் யாரான்னு கேட்டால் பதில் கிடையாது. ஆனால் அவர் மட்டும் சந்தன கடத்தல் வீரப்பன். ஸோ இது சந்தன கடத்தல் வீரப்பன் கிடையாது. அவர் அங்கே இருந்தது தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தது, அந்த ஊரில் இருந்தவங்களுக்கு பிடிக்கல. அது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, அவங்க தொழில் பண்ணுறதுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அவர் மேலே ஒரு முத்திரை குத்தி மொத்தமாக அழித்தாங்க. இன்னை வரைக்கும் சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னா அதாவது சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்ற மாதிரி தான் கடத்தல்காரர் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிட்டாங்களே ஒழிய உண்மையாலுமே அவர் நல்லது என்ன செஞ்சார், எது செஞ்சார் அப்படின்றத இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற மீடியாக்களில் ஒரு ஆவணப்படமாக எடுத்தாலும் அது முழுசாக இருக்கான்னு கேட்டால் முழுசாக கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஏன்னா அங்கே அவங்க தொழில் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா செம்மரக்கட்டை கடத்த போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15 பேரை சுட்டு கொண்டாங்க தமிழ்காரங்களை. அப்போ அந்த செம்மறை வட்டை யார் கடத்துறா தெரியாது. அவன் கூலி வேலைக்கு போனவனா சுட்டு கொண்டாங்க. ஸோ இதுதான் காலங்காலமாக நடக்குது. அப்போ அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு கேள்வி கேட்குற தெம்பும் திராணையும் இந்த மீடியா பேப்பருக்கு இருக்காது. ஏன்னா இவங்க எல்லாமே அவங்க வச்சு நடத்துகிற ஆட்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களை நம்ம திருப்பி ஒரு கேள்வி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாம் ஒன்றா கூட்டிடுவாங்க. எல்லாம் ஒன்றா கூடி எங்களே கேட்குறியா, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, அவங்க ஆளுங்க தப்பான கேள்வி கேட்டாங்கன்னா, அவங்க ஆளுங்க யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை விட்டு தேவையில்லாத கேள்வி கேட்டாங்கன்னா வாயையும் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ இதே அப்படியே கம்மிங் பேக் டு நம்ம ஆதவர்ஜனா அவர்கள் என்ன கேட்குறாரு, நீங்கள் சிஎம்ஐ பார்த்தீங்கல்ல, சிஎம்ஐ பார்க்கும்போது என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை நம்ம பார்க்கணும்ல என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னு அவர் சொன்னார். இருந்தாலும் ரியாலிட்டியில் கேட்டாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியணும்ல. இந்த பார்ப்போருங்க. கிளைமேட் எப்படி இருக்குது சார்? கிளைமேட்டு சென்னையிலேருந்து வந்ததுனால நல்லா இருக்கும். நல்லா இருக்கு சார். இதை விட ஏதோ கூடுதலாக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா அதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக நடக்கும். முதுமலை புதிய அறிவிப்பு ஏதாவது இருக்குங்களா சார்? முதுமலை புதிய அறிவிப்பு ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் புதுசான அடிக்கடி வாங்க சார். அப்போ நீலகிரிக்கு நிறைய ஸ்கீம் கிடைக்கும் நிறைய திட்டங்கள் கிடைக்கும் சார். இது வராமல் வரைக்கும் வராமல் இருந்தே வந்திருக்கேன் முடிவு பண்ணி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பார்த்துருப்பீங்க. அதாவது சார் கிளைமேட் எப்படி இருக்குன்னு ஒரு சிஎம்கிட்ட பார்த்து கேட்குறேன். அதுவும் ஊட்டிக்கு வந்தவர், டேய் வெயில் காலத்தில் ஊட்டிக்கு போகிறது எதுக்குன்னு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அவர்கிட்ட போயிட்டு கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்கன்னா அவர் சிஎம்டா, அவர்கிட்ட இதுதான் கேள்வியா? கிளைமேட் அங்கே நல்லா இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், நமக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு இதுக்காக தானே போயிருக்காரு. அப்படி போனவர் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறாரா, இல்லை அங்கே இருக்க மலைவாழ் மக்களுக்கு ஏதாவது நிதி உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாரா, இல்லை ஏதாவது திட்டங்கள் செயல்படுத்துறேன்றாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது இருந்துட்டு போட்டோம், செஞ்சாலும் நல்லது தான். பட் அவர் எதுக்கு அங்கே போயிருக்காரு? அவர் ஒரு ரிலாக்ஸேஷன் போயிருக்காரு. அங்கே கிளைமேட் நல்லா இருக்கிறனால தான்டா போயிருக்காரு. இதில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வியை நீ வைக்கிறியே, அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய தற்கொலையாக இருப்பீங்க. அதே மாதிரி சார் என்ன 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 திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னு நிறையா திட்டங்கள் வச்சுருக்கேன். என்ன திட்டம்? ஏன்னா கட்சிக்கு ஆட்சி இன்னும் அதாவது 1 வருஷம் தான் ஆயிருக்கு, 1.5 வருஷம் கூட இன்னும் முழுசாக முடியல. அந்த கட்சிக்காரங்கள்ட்ட உங்கள் தலைவர் மீடியாவை பார்க்க மாட்டாரான்னு கேட்குறீங்க, உங்கள் தலைவர் என்ன திட்டம் வச்சுருக்காருன்னு சொல்ல மாட்டாரான்றீங்க, மக்கள்கிட்ட பேச மாட்டாரான்றீங்க, மக்களை மீட் பண்ண மாட்டாரான்றீங்க. இவ்வளோ கேள்வியை கேட்குறீங்களே. பரந்தூருக்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்குறீங்க. தளபதி அவர்களுடைய பரந்தூர் நிலைப்பாடு என்ன, வக்ஃபு நிலைப்பாடு என்ன, அதுக்கு என்ன பண்ணார், இதுக்கு என்ன பண்ணார்னு 1000 நொறநாட்டியம் அதிகாரம் இல்லாத ஒருத்தர்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்கக்கூடிய தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய மீடியா நபர்கள் அதிகாரத்தை கையில் வைத்தவர்களுக்கும் அதை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சிஎம் அவர்கள்கிட்ட இந்த மாதிரி கேள்வியை தான் கேட்பீங்களா? இதுதான் இப்போ ஆதவர்ஜனா கொண்டு அடிக்கலை. என்னது கொண்டு அடிக்கலை? எதை கொண்டு நீங்களே முடிவு பண்ணிங்க.
மற்றபடி கேள்வியை வந்து நல்லா நச்சுன்னு கேட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இனி தமிழக வெற்றிக் கழகம் இனி ப்ரெஸ் மீட் வைத்தால் அவர்கள் தேவையில்லாத கேள்வி கேட்டால் எதிர்த்து ப்ரெஸ் மீடியாவை கேள்வி கேட்கணும் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். என்னப்பா நம்ம கேட்டோம்னு நம்மளை தப்பாக காமிச்சிடும், தப்பாக காட்டட்டும். ஏன்னா இன்றைக்கி மக்கள் மாறிட்டாங்க, மக்களுக்கு நல்லது கெட்டது புரியுது, சோஷியல் மீடியா இருக்குது, யங்ஸ்டர்ஸ் கையில் எல்லாமே கையில் இருக்குது. நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறது அவனுக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மாட்ட போய் காட்டுவான்பா, அது அவன் லூசுத்தனமாக கேள்வி கேட்டால் இப்படி தான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு இன்றைக்கி இருக்கவங்க பதில் சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கரண்ட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை எடுத்து கேள்வியாக கேட்க வேண்டியது தான் மீடியாவோட பர்சன். அப்படியும் சில மீடியா பர்சன் இருக்காங்க. சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த மாஃபியா விஷயத்தை எடுத்து அவர் வந்து நியூஸாக போடுறாரு. அவரை கொன்று செப்டிக் டேங்கில் போட்டாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட 33 வயசு தான் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கண்டுபிடிச்ச அந்த செத்ததுக்கு அப்புறமா தான் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. யார் மேலே? இவர் எந்த ஸ்கேமை கண்டுபிடிச்சாரோ அவங்க மேலே. அப்போ அந்த மாதிரி நல்ல மீடியா பர்சனும் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி நல்ல விஷயங்களை மீடியா பர்சன் பேசும்போது அவருக்கான பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக எல்லா மீடியா பர்சனுக்கு அது நடந்துருமான்னு கேட்டால் நடக்காது. அந்த மாதிரி ஒருத்தருக்கு நடக்கும்போது அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க, அவருக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கிட்ட தவறான கேள்வி கேட்டு அந்த பொண்ணு இன்றைக்கி அதுக்கு பதில் சொல்லும் போது உங்களுக்கு சுருன்னு கோவம் வருது. உங்களில் ஒருத்தனை ஒரு டாவனோ ஒரு ரவுடியோ எவனோ ஒருத்தன் கொன்று போடுறான், அவனை கேட்க உங்களுக்கு துப்பு இல்லை, உங்களுக்கு தெம்பு இல்லை, திராணி இல்லை. கேட்க வேண்டியவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கான தைரியம் கிடையாது. வர்றவங்க போகிறவங்க புதுசாக வர்றவங்கள்ட்ட நீ என்ன பண்ண போகிற, ஏது பண்ண போகிற, உன்னோடைய செயல்பாடு என்ன, அது என்ன, இது என்னன்னு கேட்க தெரியும். உங்களுக்கு கரண்ட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேச மாட்டீங்க. டாஸ்மாக் ஊழலை பற்றி பெரிய மீடியாவில் பேசுகிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேச மாட்டீங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டால் எவனுக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு சிஎம்ஐ பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, சார் கிளைமேட் எப்படி இருக்குது, சார் என்ன அடுத்த திட்டங்கள் வச்சுருக்கீங்க, நிறையா திட்டம் வச்சுருக்காருன்னா அவர் போயிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுதான் உங்களுடைய ப்ரெஸ் மீட். நீங்கள் சொல்லுங்கள், தளபதி அவர்கள் ப்ரெஸ் மீட்டு பண்ணாமல் இருக்கிறது சரியா தவறா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னா கரண்டில் நடக்கக்கூடிய இஷ்யூஸை பற்றி கேட்கணும். கண்டிப்பாக கேட்கலாம், சார் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்திருக்கு, நீங்கள் இந்த ஆட்சி சரியில்லை, அதிகாரம் சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் வர்றீங்க, அப்போ நீங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரியான செயல்பாடை கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற கேள்விகளை வைக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. அதை விட்டுவிட்டு பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அவருடைய குடும்பம், அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து எவனோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசியிருப்பான், இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து எங்கேயாவது மேடையில் திட்டியிருப்பான், சார் அவர் திட்டுறாரு இப்படி, நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேன தெளிவாக கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு நல்ல கேள்விகள் வைக்கும்போது திருப்பி பதில் கேள்வி நம்ம கேட்டுருவோமே. நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களே இந்த கேள்வி, இப்போ ஆதவர்ச்சி நான் கேட்ட மாதிரி நீங்கள் ஏன் உங்கள் சிஎம்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்கன்னா அதுக்கு பதில் இருக்காது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேனத்தனமாக கேள்விகள் கேட்டு விஜயகாந்த் அவர்கள் எப்படி கோவப்படுத்தி அவரை வந்து ஒரு பொம்மை மாதிரி, ஒரு டம்மி பீஸ் மாதிரி, ஒரு கோவக்கார மாதிரி, ஒரு குடிகார மாதிரி காமிச்சாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை போர்ட்ரே பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுவாங்களே ஒழிய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த மீடியா பீப்புள் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா 80% 85% பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு 10% பேர் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லலை. எல்லா இடத்துலையுமே நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் காணும். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நல்லவங்க கம்மியாக இருக்கிறாங்க, கெட்டவங்க அதிகமாக இருக்கிறாங்க எல்லா இடத்துலன்றது தான் இங்கே பிரச்சனை. அதனால் இந்த கெட்டது அதிகமாக இருக்கிறனால அவங்க வாழணுன்றதுக்காக நல்லவன் இருந்தால் என்ன, செத்தா என்ன அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ எப்போயாவது ஒருத்தன் தான் நல்லவன், அதுவும் வலிமையாக, அதுவும் திறமையாக, எல்லா சக்தியும் கொண்ட ஒருத்தனா, எல்லா சக்தியும் கொண்ட ஒருத்தனா நமக்கு கிடைப்பாங்க. ஸோ அப்படி கிடைக்கும்போது அந்த மாதிரி வரக்கூடிய தலைவர்களை நம்ம கைவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அயோக்கிய பய கூட தான் நம்மளுடைய மீதி காலமும் நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனும் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரும் அடுத்து 2026. அப்படி இல்லை இந்த கூட்டத்தோடு தான், அதாவது இந்த எப்படி சொல்கிறது, 5 அறிவு படைத்த மிருகங்களின் கூட்டத்தோடு தான் நம்மளாம் வாழுவோம், நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த பெண்ணை கேள்வி கேட்டது போட்டு அடுத்து நாளைக்கு உன்னை கேள்வி கேட்பான், யாரை வேணால் கேள்வி கேட்பான், என்ன வேணால் பண்ணுவாங்க. கண்ணு முன்னாடி ஒருத்தன் கையை பிடிச்சி பொண்ணார கையை பிடிச்சிக்கிட்டா கூட அந்த பொண்ணு ஏன் வெளில வந்துச்சு, அந்த பொண்ணு ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் பேசுவாங்களே ஒழிய நல்லதை பேச மாட்டாங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நடந்த வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை.